உங்களுக்கு டைபாய்டு ஃபீவர் வந்திருக்கா? அப்படி வந்திருந்தது அப்படின்னா, 1 மாசம் கழிச்சோ, ஒரு 3 மாசம் கழிச்சோ, திருப்பி அந்த வைடால் டெஸ்ட் டைபாய்டு ஃபீவர கன்ஃபர்ம் பண்ற வைடால் டெஸ்ட்ட திருப்பி வந்து செக் பண்ணுங்க. அது நெறைய பேருக்கு வந்து பாசிட்டிவா இருக்கறக்கு சான்சஸ் இருக்கு. ஒரு 5லருந்து 10% பீப்பிள்க்கு பாசிட்டிவா இருக்கும். உங்களுக்கு டைபாய்டு ஃபீவர் வந்து நல்லா சரியானதுக்கு அப்புறம் கூட, நெறைய பேருக்கு வந்து காய்ச்சல் வர்ற மாதிரி இருக்கும் அடிக்கடி. சில பேருக்கு வயிறு வலிக்கும். பயங்கரமா வந்து சில பேர் லூஸ் மோஷன் அடிக்கடி போகும். மலச்சிக்கல் ரொம்ப இருக்கு. ஸ்மெல் இருக்கு மோஷன்ல. இந்த மாதிரி இருந்தது அப்படின்னா, நமக்கு டைபாய்டு முழுமையா வந்து சரியாகல அப்படின்ற ஒரு காரணமா கூட இருக்கலாம். ஸோ அதனால இந்த வைடால் டெஸ்ட்ட வந்து திருப்பி ரிப்பீட் பண்ணுங்க. அது பாசிட்டிவா இருந்தது அப்படின்னா, கண்டிப்பா நம்ம திருப்பி ட்ரீட்மெண்ட் எடுத்தே ஆகணும். ஸோ இந்த வைடால் டெஸ்ட் சப்போஸ் பாசிட்டிவா இருந்தது, நீங்க ஆன்டிபயோட்டிக்ஸ்லாம் நெறைய போட்டீங்க. அப்படி இருந்துமே வருஷக்கணக்குல எனக்கு வந்து டைபாய்டு வந்து பாசிட்டிவாவே காமிக்குது அப்படின்னா, நீங்க தாராளமா ஹோமியோபதியில ட்ரை பண்ணலாம். இதுல நல்லா வந்து ரிவர்ஸ் பண்ணி நெகட்டிவ் ஆகுறதுக்கு நெறைய சான்சஸ் உங்களுக்கு இருக்கு. இயற்கை மருத்துவம் தான். ஸோ அதனால உங்களுக்கு சைட் எஃபெக்ட்ஸே கிடையாது. ஸோ இந்த மாதிரி நமக்கு வந்து இருக்கிற தொந்தரவு எதனால அப்படின்றது நமக்கு தெரியாம இருக்கீங்க அப்படின்னா, கண்டிப்பா இந்த சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.